வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ஜீவானந்தபுரம் வாய்க்காலை அகலப்படுத்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனை. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு. மும்மொழி கொள்கையில் ஹிந்தி திணிப்பிற்கு இடமில்லை, அரசியல் ஆக்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் குற்றச்சாட்டு. சேதராப்பட்டில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க மத்திய அரசு ஒப்புதல். அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். இனி விரிவான செய்திகள். மழை நீர் தடையின்றி வேகமாக செல்ல லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் வாய்க்காலை அகலப்படுத்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதிகாரிகளுடன் பங்கேற்றார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதி தமிழக எல்லையையொட்டி மேடான பகுதியில் உள்ளது. பெருமழையின் போது ஜீவானந்தபுரம் அன்னை பிரியதர்ஷினி வீதி, எம்ஜிஆர் வீதி சந்திப்பு பகுதிகளில் இருந்து பெருக்கெடுத்து வரும் மழைநீர் 2 சிறிய குழாய்கள் வழியாக செல்கிறது. இந்த 2 குழாய்களும் குறுகலாக இருப்பதால் மேடான பகுதியில் இருந்து மழைநீரில் அடித்து வரப்படும் மரங்கள், குப்பைகளால் இந்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் செல்வது தடைபடுகிறது. இதனால் குழாய்களின் வழியே மழைநீர் செல்லாமல் தெருக்கள், சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வீடுகள் முன்பு நிறுத்தப்பட்டுள்ள இருசக்கர வாகனங்களை மழைநீர் அடித்து செல்கிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பெருமழையின் போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட இருசக்கர வாகனத்தை மீட்க முயன்ற தொழிலாளி ஐயப்பன் வெள்ள நீரில் இழுத்துச் செல்லப்பட்டு பலியானார். அதேபோல் கடந்த பெஞ்சல் புயலின் போது ஜீவானந்தபுரத்தில் ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது. இதற்கு நிரந்தர தீர்வு காண தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், தாசில்தார் செந்தில்குமார், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், நகராட்சி செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் மற்றும் அதிகாரிகள், ஜீவானந்தபுரம் பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்ல பட்டா கொடுக்கறதுக்கு இடமே கிடையாது. இருக்கிற இடத்த இல்ல நிறைய மற்ற தொகுதிலாம் இருக்கு சார். ஜீப் லேண்ட் இருக்கு. மற்ற தொகுதிலாம் காலாப்பேட்லாமே ஜீப் லேண்ட் இருக்கு சார். சார் ஒரு சஜஷன் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம 5 பேரை ஹெல்ப் பண்றோம், இவங்களுக்கு நாம சொல்லலாம் சார். அவன் இங்க ஒண்ணு இங்க போவான், ஒன்னு ஏதாவது கட்சி கிட்ட போயிட்டு சப்போர்ட் தருவான். நான் என்ன சொல்றேன், அந்த லாஸ்பேட் தொகுதியில் ஒரு இடம் கூட கிடையாது. நம்ம எல்லாமே எஜுகேஷன் அது கொடுத்தாச்சு, பட்டா கொடுக்க முடியாது. அவள் அதே ஏரியாவே ஒன்று மணலாக தான் தள்ளி போயிட்டு. அன்றைக்கி நல்ல வேலை நான் வந்து தச்சியாக வந்தேன், எனக்கு தெரியாது. ஓப்பனாகவே நான் சிஎம் சொன்னேன், நீங்கள் அந்த இனாகுரேஷன் நம்ம பூஜைக்கு வரும்போதே அவங்கள கூப்பிட்டு காரணம் அங்கே இடம் கிடையாது, நீங்கள் இந்த வேற எங்கேயாவது இந்த இடம் மற்றவங்க நம்ம கொடுக்கணும். அது இன்னமும் அரைவரை தட்டில் இன்னும் பண்ண மாதிரி இருக்கும், வேலை பண்ண மாதிரி இருக்கும். ஆமா, அஸ்வின் கொடுத்துட்டாரு சார். அவங்க ரிட்டனா இல்லை அது மாதிரி கேட்குறாங்க சார். அதில் ஒருத்தர் கேட்குறாரு சார், இருக்கிறது வந்து ஜிபி வேண்டியது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆமாம், நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல் பண்ணலாம். ஏன்னா நம்ம இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல நம்ம அஸ்வின்ஸ் கொடுக்குறோம். ஆனால் அங்கே தான் ஒன்றும் லாஸ்ட் பட்ஜெட்டுக்குள்ளே தான் எனக்கு வேணும் ஜிபில சார். வாய்க்காது ட்ரெயின் ஏற்கனவே ஒரு ஹைகோர்ட் கேஸ் இருந்து அதை ஹெல்ப் பண்ணிட்டேன் சார். இது மட்டும் இங்கே இருந்தது. இதை வாய்க்க கட்டப்போ எடுக்கிறது தான். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலவழித்துறை சார்பாக மாபெரும் சுகாதார திருவிழா நடைபெற்றது. உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலவழித்துறை சார்பாக மாபெரும் சுகாதார திருவிழா புதுச்சேரி கரவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் தொடங்கி வரும் மார்ச் 2ஆம் தேதி வரை நண்பகல் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நடைபெற்ற இதன் தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாபெரும் சுகாதார திருவிழாவினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து டெங்கு காய்ச்சலை எதிர்த்து போராடுவதற்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் விரிவான திட்டமான ட்ரீம்ஸ் 24 பள்ளிகளில் கல்வி, விழிப்புணர்வு மற்றும்
கண்காணிப்பு 2024 மூலம் டெங்குவை குறைக்கும் திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்த உறுதுணையாக இருந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வ தூதுவர்களுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கும் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு செயலர் ஜெயந்தகுமார் ரே, சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன், சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ஆனந்தலட்சுமி, துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இந்த சுகாதார திருவிழாவில் பொது சுகாதார சேவைகள், வாய், மார்பக, கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள், நீரிழிவு, இரத்த அழுத்தம், இரத்த பரிசோதனைகள், கண், காது, மூக்கு, தொண்டை, மனநலம் மற்றும் குழந்தைகளுக்கான ஆலோசனைகள், இருதயம், நுரையீரல், நரம்பியல், சிறுநீரக நோய்க்கான பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் அந்தந்த துறை சார்ந்த சிறப்பு வல்லுநர்களால் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. மேலும் சுகாதார கண்காட்சி, ஆயுஷ் மற்றும் யோகா உடற்பயிற்சி முறைகள், ஆரோக்கிய உணவு திருவிழா போன்றவை இத்திருவிழாவில் இடம்பெற உள்ளன. அத்தனை சுகாதார தீர்வுகளுக்கும் இடமாக அமைய பெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் ஐயா அவர்கள் இதோ தீப விளக்கேற்று இந்த விழாவிற்கு இனியதொரு துவக்கத்தினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களும், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களும், மாண்புமிகு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் ஐயா அவர்களும் மரியாதைக்கு அருள்மொழி அவர்களை அழைக்கின்றோம். இந்த ட்ரீம்ஸ் திட்டத்தின் ஏற்பட்டு இந்த ரொம்ப சிறப்பா செய்து முடிச்சாங்க. அடுத்ததாக ட்ரீம்ஸ் 24 ஸ்கூல் ஆஃப் த இயர் அவார்ட்ல பிரேம் உருவையாறு ஆசிரியர் பெருமக்கள் இந்த விருது சான்றிதழை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்து அருணை புதுச்சேரி சாரம் ஸ்ரீ லட்சுமி நகரில் உள்ள ஸ்ரீ லிட்டில் கணேசா மழலையர் பள்ளியில் மழலையர் அறிவியல் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் ஸ்ரீ லட்சுமி நகரில் உள்ள ஸ்ரீ லிட்டில் கணேசா மழலையர் பள்ளியில் மழலையர் அறிவியல் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் நடத்தப்பட்டது. மழலைகள் தங்களது அறிவியல் மாதிரிகளை காட்சிப்படுத்தி விளக்கமளித்தனர். அதனை பேராசிரியர் கவிஞர் பத்மநாபன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மதிப்பீடு செய்தார். இதில் திரளான பெற்றோர்களும் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் மங்களம் காமராசு, ஆசிரியர்கள் சாந்தி, ரீட்டா, சிவசங்கரி மற்றும் தமிழ்ச்செல்வி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளியின் தாளாளர் கவிஞர் காமராசு சிறப்பு விருந்தினரை கௌரவப்படுத்தி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். மும்பையிலிருந்து புதுச்சேரிக்கு கல்வி சுற்றுலா வந்த மாணவ மாணவிகளுக்கு சுடு களிமண் மூலம் சிற்பங்கள் செய்வது குறித்து பத்மஸ்ரீ முனுசாமி பயிற்சி அளித்தார். மாணவ மாணவிகளும் ஆர்வமுடன் டெரகோட்டா பொம்மைகளை உருவாக்கி அசத்தினர். மும்பை பி.டி. சோமானியா நேஷனல் பள்ளியில் இருந்து ஆண்டுதோறும் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் புதுச்சேரிக்கு வருகை புரிந்து புதுச்சேரியில் உள்ள பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகளை தெரிந்து கொள்வது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு வருகை புரிந்த மும்பை பி.டி. சோமானியா நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் 50க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு சென்று புதுச்சேரியின் கலாச்சார பண்பாடுகளை தெரிந்து கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக முருங்கம்பாக்கம் கைவினை கலைஞர்கள் கிராமத்திற்கு சென்ற மாணவ மாணவிகளுக்கு சுடு களிமண் மூலம் உருவாக்கப்படும் டெரகோட்டா பொம்மைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் பத்மஸ்ரீ விருது பெற்ற கைவினை கலைஞர் முனுசாமி மாணவ மாணவிகளுக்கு டெரகோட்டா பொம்மைகள் செய்வது குறித்து பயிற்சி அளித்தார்.
இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் விலங்குகள், பழங்கள், மண்பானைகள் மற்றும் விநாயகர் சிலைகள், யானை, குதிரை போன்ற பல்வேறு உருவ பொம்மைகளை சுடு களிமண் கொண்டு வடிவமைத்து அசத்தினர். இதுகுறித்து மாணவ மாணவிகள் கூறுகையில், சுடு களிமண்ணில் பொம்மைகள் செய்வது ஒரு புது அனுபவமாக உள்ளது. இது மேலும் நம்பிக்கை ஏற்படுத்துவதாக உள்ளது என தெரிவித்தனர். பத்மஸ்ரீ விருது பெற்ற முனுசாமி கூறுகையில், அழிந்து வரும் விளிம்பில் உள்ள டெரகோட்டா பொம்மைகள் செய்யும் கலையை இளைய தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மேலும் இந்த கலை வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். Lord, by the way. Okay. Hey, bro. Thick na, no damage. Pause karo. Okay. Hi, Abhika. பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் 2ஆம் தவணை தொகைக்கான ஆணையினை லாஸ்பேட்டை தொகுதி பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அரசு நலத்திட்டங்களை பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அரசிடம் கோரிக்கை வைத்து பயனாளிகளுக்கு ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் அந்த வகையில் பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு தவணை தொகை வழங்குவதற்கான ஆணையினை 2ஆம் கட்டமாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆணையினை வழங்கினார். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஓகே அனுப்பிட்டேன். ஓகே இங்கே பாருங்க, நான் இங்கே பாருங்க. ஓகே ஓகே. புதுவை அரசு வணிகம் மற்றும் தொழில்துறை சார்பில் புதுச்சேரி ஸ்டார்ட் ஆஃப் ஸ்பிரிண்ட் 2.0 என்ற கருத்தரங்கம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுவை அரசு வணிகம் மற்றும் தொழில்துறை சார்பில் புதுச்சேரி ஸ்டார்ட் ஆஃப் ஸ்பிரிண்ட் 2.0 என்ற கருத்தரங்கம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கை தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். அப்பொழுது அவர் பேசுகையில், அட்டல் இன்குபேஷன் திட்டம் புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பிரதமர் மோடி ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா திட்டத்தில் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க நிதி ஒதுக்கியுள்ளார். தற்போதைய பட்ஜெட்டிலும் பிரத்யேக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பொருட்களையும் இந்திய நாட்டில் தயாரிக்க வேண்டும். அதை இந்தியாவில் சந்தைப்படுத்துவது மட்டுமல்லாமல் அயல் நாட்டிற்கும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஸ்டார்ட் ஆஃப் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு அந்த நிதியானது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அயல் நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாம் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் கிராமத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற மயான கொள்ளை விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள
அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து கடந்த 25ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு 50 கிலோ மிளகாய் பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் அங்காள அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் முக்கிய நாளன்று வல்லாளகண்டனை அங்காள அம்மன் வதம் செய்யும் நிகழ்ச்சியை தொடர்ந்து மயான கொள்ளை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் காளி, நிசாசினி, சுடுகாட்டு காளி, காட்டேரி, நரிக்குரத்தை உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்து ஆக்ரோஷத்துடன் சுடுகாட்டை நோக்கி ஆடி சென்றது பக்தர்களை பக்தியின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. மேலும் மயான கொள்ளையின் போது சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை கொள்ளையிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். ஆமா, அந்த சுடுகாட்டிலே அந்த ஐயனாக அடித்துக் கொண்டிருக்கிறார்களா அந்த இடத்திலே. ஆமா, என்ன பண்ண முடியும்? புதுச்சேரி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வக்பு திருத்த மசோதாவை கண்டித்து வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வக்பு திருத்த மசோதாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே தமுமுக மாவட்ட செயலாளர் குதரத்துல்லா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தலைமை கழக பேச்சாளர் அடித்தளம் ஹபிபுல்லா ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக கண்டன உரையாற்றினார். தலைமை செயற்குழு உறுப்பினர் பஷீர் அகமது வாழ்த்துரை வழங்கினார். அதைத் தொடர்ந்து மாவட்ட துணைத் தலைவர் முகமது முபாரக், மாமக மாவட்ட துணை செயலாளர் ராஜ் முகமது, மாணவரணி மாவட்ட செயலாளர் முகமது சபீர் ஆகியோர் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இறுதியாக மண்ணாடிப்பட்டு நகர தலைவர் சர்க்கரை முகமது நன்றி உரையாற்றினார். இதில் மாமக நிர்வாகிகள், மாவட்ட துணை செயலாளர் முகமது ஆரிஃப், அப்துல் காதர், முகமது உஸ்மான், ராஜா மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். யாதும் ஊரே யாவரும் கேளு, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களுக்கு எதிரான வக்கிரத்தை கைவிடு, புதைக்காது, அரசியல் சட்டத்தை புதைக்காது, மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அருள்மிகு கோவிந்தன் ஆண்டவன் அள்ளிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்வில் நாணயங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை சூறை விட்டு பொதுமக்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த புது பூஞ்சோலை குப்பம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கலியபெருமாள் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கோவிந்தன் ஆண்டவன் அள்ளிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 66வது ஆண்டு மயான கொள்ளை நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய மயான கொள்ளை விழாவில் அம்மனுக்கு அபிஷேகத்தூள், பன்னீர், தேன், இளநீர், பால், தயிர், சந்தனம், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் கும்பம் கொட்டுதல் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து மகா சிவராத்திரியை முன்னிட்டு சங்கராபரணி ஆற்றிலிருந்து கரகம் புறப்பாடு நடைபெற்று வீதி உலா நடைபெற்றது. அங்காளம்மன், காளி உள்ளிட்ட பல்வேறு சுவாமி வேடங்கள் அணிந்தவர்கள் வீதி உலா வர கோவிலில் மயான கொள்ளை நடைபெற்றது. இதில் நாணயங்கள், நவதானியங்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் பல்வேறு உணவுப் பொருட்களை சூறைவிட்டு அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சூறைவிட்ட பொருட்களை ஏராளமான பக்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்து சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புது பூஞ்சோலை குப்பம், பூஞ்சோலை கவுண்டர், பட்டம்மாள் குடும்பத்தினர் மற்றும் கோவில் நிர்வாகம், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தொழிலதிபருமான செல்வராசு உள்ளிட்ட ஏராளமான அரசியல் பிரமுகர்கள்
முக்கிய நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர். மயான கொள்ளை நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனூரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி பூஜை நடைபெற்றது. இதில் முதல் கால பூஜை 6:25 முதல் இரவு 9:28 வரையும், இரண்டாம் கால பூஜை 9:28 முதல் காலை 12:31 வரையும், மூன்றாம் கால பூஜை அதிகாலை 12:31 முதல் காலை 3:34 வரையும், நான்காம் கால பூஜை அதிகாலை 3:34 முதல் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற 4 கால பூஜையிலும் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், குங்குமம், சந்தனம், பஞ்சாமிரதம், தேன், அபிஷேகத்தூள், பழங்கள், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஸ்ரீ அஷ்டலிங்க சிவாலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் இரவு சுவாமி வீதி உலா மிக பிரம்மாண்டமான முறையில் நடன நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் கண்டுகளிக்கும் வகையில் ஸ்ரீ சிவானி நடனாலயாவின் குரு கமலவாணி தலைமையில் மாணவ மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் பள்ளியில் கடந்த சிறுமியின் பாலியல் வன்கொடுமையை மூடி மறைக்கும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்து இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தவளக்குப்பம் பள்ளியில் சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை மூடி மறைக்கும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்கள் மீது தாக்குதல் செய்த தவளக்குப்பம் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கல்வித்துறை முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் சாரதா தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பல வகை பாயாசங்கள் வைத்திருக்கிறோம், அதை விஜய்க்கு கொடுக்க காத்திருக்கிறோம் என்று திமுக மாநில அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில திமுக அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை உடனிணைந்து நடத்திய இரத்த தான முகாம் தனியார் திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்றது. திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில அமைப்பாளர் சிவா,
திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட உள்ளோம். இதன் ஒரு பகுதியாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டவர்கள் இரத்த தானம் வழங்கியுள்ளனர். உலகம் முழுக்க பாராட்டக்கூடிய தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார். சிறந்த ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது என்று குறிப்பிட்ட சிவா, பல வகை பாயாசங்கள் வைத்திருக்கிறோம், அதை விஜய்க்கு கொடுக்க காத்திருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். முதலியார்பேட்டை அரசினர் சுப்பரநாயக்கர் போன்ற அரசு மேல்நிலைப் பள்ளியில் சந்திரா அறக்கட்டளை சார்பில் மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலியார்பேட்டை அரசினர் சுப்பரநாயக்கர் போன்ற அரசு மேல்நிலைப் பள்ளியில் சந்திரா அறக்கட்டளை சார்பில் மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கும் வியாபம் இளையோர் மற்றும் சுற்றுச்சூழல் சார் மற்றும் யூத் அண்ட் ஏகோ கிளப் சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழாவும் நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளிக்கல்வி துணை இயக்குனர் சிவராம் ரெட்டி சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற சிறப்புரை வழங்கியதுடன் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார். மேலும் முதலியார்பேட்டை சேர்ந்த சந்திரா அறக்கட்டளையின் நிறுவனர் அசோக்ராஜ் ரோசி தம்பதியினர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுக்கு புத்தக பைகளை வழங்கினார். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் புஷ்பா பங்கேற்றனர். அசோக்ராஜ் நண்பர்கள் வெங்கடேஷ் விழாவில் பங்கேற்றனர். ஆசிரியர் ஷீலா வரவேற்புரை வழங்கினார். தலைமை ஆசிரியர் சின்னமேரி தலைமை உரை வழங்கினார். ஆசிரியர் பிரியா வாழ்த்துரை வழங்கினார். ஆசிரியர் ரூபினா ஆரோக்கியமரி நன்றியுரை வழங்கினர். ஆசிரியர் பாஸ்கர் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர். ஆசிரியர்கள் அனைவரும் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அடுத்ததாக பிரியா மிஸ் அவர்கள் ஆரோவில் யாத்ரா கலைக்குழு சார்பில் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு வீதி நாடகம் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டத்தில் சர்வதேச நகரமான ஆரோவில் அமைந்துள்ளது. இங்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். மேலும் மன அமைதிக்காக இப்பகுதியில் வசித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஆரோவில் உள்ள பகுதியில் யாத்ரா கலைக்குழு இந்த கலைக்குழு அருகில் உள்ள கிராமங்கள் தோறும் பல்வேறு விழிப்புணர்வு வீதி தோறும் நாடகங்கள் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் வானூர் அடுத்த கொந்தமூர் கிராமத்தில் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு இந்த நாடகத்தை சுற்றுச்சூழல் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் நாடகம் நடத்தப்பட்டது. இதனை அப்பகுதி கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். எந்த வட்டிகள்ல வச்சுக்க வாங்காம போகுது. இந்த உலகத்துல நம்ம பெரியவங்க எல்லாம் எதிர்காலத்து பிள்ளைங்களுக்கு என்ன விட்டுட்டு போப்போம், என்ன சொத்தை விட்டு போப்போம் சொல்லுப்பா. நல்ல நிலம், சுத்தமான நிலம், சுத்தமான காற்று, சுத்தமான குடிநீர், இதமா பிள்ளைங்க விட்டு இதெல்லாம் மாசுபடுத்தலாமா? சுற்றுச்சூழல் நல்லா பாதுகாக்கணும், மரம் நடணும், நல்லா அழகா குப்பை இல்லாம நல்ல நம்ம கிராமம், நம்ம ஊடு, நம்ம ஸ்கூலு, நம்ம தெருவு எல்லாம் சுத்தமா வச்சுக்கணும்பா. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஏகாம்பரநாத மகேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு உலகமெங்கும் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஆன்மீக மாநிலமான புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலயத்தில் 4 கால பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டது. முதல் கால பூஜையை தொடர்ந்து ஆனந்த தாண்டவ நாட்டியாலய சார்பில் பரதநாட்டியம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற
வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மேலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆலயத்தில் 4 கால பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிவபெருமானை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாக கமிட்டி திருமதி அனந்தாமல் ஆதீனம் துளுவ வேளாளர் சமூகத்தினர் மற்றும் சிவனடியார்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கம்பியாயாக்கி இசையினை நீட்டிய ராவணனை அவன் பக்தியை மெச்சி வரனே மகேஸ்வர ஆலய சார்பாகும் ஒதியம்பட்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள காசிக்கு நிகரான காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற 4 கால பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சி காசியிலும் வீசம் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் இரவு 9 மணி அளவில் முதல் கால சிவபூஜையும், இரவு 11 மணி அளவில் 2ஆம் கால சிவபூஜையும், இரவு 1 மணி அளவில் 3ஆம் கால சிவபூஜையும், அதிகாலை 4 மணி அளவில் 4ஆம் கால சிவபூஜையும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடிய விடிய சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் உபயதாரர்கள் மோகன், ராமதாஸ், நடராஜன், வில்லியனூர் குப்புலிங்கம் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியார் மற்றும் தேவஸ்தான ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர். கமலஹித கமலப்ரியா கமலேக்ஷண ஆரோவில் உதய தினத்தையொட்டி போன் ஃபயர் நிகழ்ச்சி ஏராளமான வெளிநாட்டினர், உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது. இந்த நகரத்தை உருவாக்க அன்னை மிரா அல்பாசா தலைமையில் 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி 28இல் கட்டுமான பணிகள் துவங்கியது. அதனையொட்டி ஆண்டுதோறும் ஆரோவில் உதய தினம் கொண்டாடப்படுகிறது. ஆரோவில் 57ஆம் ஆண்டு உதய நாளை முன்னிட்டு அதிகாலை ஆரோவில் அம்பி தியேட்டரில் போன் ஃபயருடன் கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். அபிஷேகப்பாக்கம் அயுற்று மகாதேவர் ஆலயத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும். இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்பிறை சதுர்த்த திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் கொண்டாடப்படும் இந்த மகா சிவராத்திரி விழாவானது 4 ஜாம பூஜை அல்லது 6 ஜாம பூஜை நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் கொம்பியூன் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அயுற்று மகாதேவர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் நடைபெற்ற 2ஆம் ஜாம சிவராத்திரி பூஜையில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்காக சேதராப்பட்டு கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட 800 ஏக்கர் நிலத்தில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க மத்திய அரசின் ஒப்புதலை பெற்றுள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரியின் சேதராப்பட்டு கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட 800 ஏக்கர் நிலத்தில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க மத்திய அரசின் ஒப்புதல் பெற்றுள்ளோம். ஜூன் ஜூலை மாதத்தில் இது செயல்பாட்டுக்கு வரும். அதில் ஸ்டார்ட் பாகலுக்கு தனி இடம் ஒதுக்கப்படும். ஐடி, ஆட்டோமொபைல், பாராமெடிக்கல் தொழிற்சாலைகள் வர உள்ளது என்றார். இங்கு சென்னை ஐடிஐக்கு 100 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் இதனால் புதிய தொழிற்சாலைகள் வரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்து நமச்சிவாயம் இதன் மூலம் புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கி புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். அதனால் மாநில வருவாயும் பெருகும் என்றார். மும்மொழி கொள்கையை பொறுத்தமட்டில் 3வது மொழியாக எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். இதில் இந்தி திணிப்பிற்கு இடமில்லை. தமிழகத்தில் அரசியல் ஆக்கப்பட்டுள்ளது. மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் பேட்டி. உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் சுகந்தகுமார் மஜும்தார் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பு தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி சுகந்தகுமார் கோவில் சுற்றி வந்து தரிசனம் செய்தார். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டதில் தீபம் ஏற்றி மனதுருகி பிரார்த்தனையில் ஈடுபட்டார். பின்னர் கோவிலின் வாசலில் பத்திரிகையாளர்களை சந்தித்தவர் தமிழகத்தில் மும்மொழி கொள்கை பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பிய போது அதற்கு ஆர்வம் மொழியும் கொள்கை அமல்படுத்துவது குறித்து தொடர்ந்து தமிழ்நாடு அரசிடம் ஆலோசித்து வருகிறோம் என்றும் மும்மொழி கொள்கையை பொறுத்தமட்டில் 3வது மொழியாக எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். இந்தியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என கட்டாயமில்லை என்று தொடர்ந்து நீங்கள் தமிழராய் இருந்தால் நீங்கள் தமிழை முதலாவதாகவும் ஆங்கிலத்தை 2வதாகவும் தெலுங்கு 3வதாகவும் ஒடியா வங்காளம் என எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் மும்மொழி கொள்கை. இதில் இந்தி திணிப்பிற்கு இடமில்லை. தற்போது தமிழ்நாடு அரசு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. வருங்காலத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். மும்மொழி கொள்கைக்கான எதிர்ப்பு பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருந்தே வருகிறது. எனது மகள் வங்காளத்தில் சிபிஎஸ்இ பள்ளியில் படித்து வருகிறார் என்றால் அவர் வங்காளத்தை முதலாவதாகவும் ஆங்கிலத்தை 2வதாகவும் தமிழ் 3வதாகவும் தெலுங்கு என எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் இந்தி திணிப்பிற்கு இடமில்லை. இது ஒரு வகை தமிழகத்தில் அரசியலாக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நான் அதிகம் பேச விரும்பவில்லை என மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் சுகந்தகுமார் மஜும்தார் பேட்டி அளித்துள்ளார். Mostly the opposition is coming from especially I would like to mention that the Tamil Nadu. No other state oppose this thing because you have a list of 12 language. Any language you can choose. You can even. காரைக்கால், புதுச்சேரி, சென்னை உள்ளிட்ட புதிய நீட்டிப்பு வழித்தடங்களுக்கான பயணிகளின் சாத்தியக்கூறுகள் சரிபார்க்கப்படும். மத்திய ரயில்வே இணை அமைச்சர் சோமண்ணா தெரிவித்தார். பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய இணை அமைச்சர் சோமண்ணா சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்
தமிழகத்திற்கு தற்பொழுது 6675 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் 873 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டது. கடந்த முறையும் பிரதமர் மோடி 6700 கோடி ரூபாய்க்கு மேல் கொடுத்துள்ளார். ரயில் நிலையங்களின் வளர்ச்சிக்காக மட்டும் சுமார் 2900 கோடி ரூபாய் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கான பணிகள் புதுச்சேரி, காரைக்காலிலும் நடைபெறுகிறது. புதிய ரயில் பாதைகளை திட்டமிடுகிறோம். மாநில அரசுகள் நிலம் கொடுத்துள்ளன. ரயில்வே இரட்டடிப்பு, மின்மயமாக்கல் போன்ற வளர்ச்சியின் அனைத்து அம்சங்களையும் மத்திய அரசு கவனித்து வருகிறது என்று கூறினார். காரைக்காலில் இருந்து பெங்களூருவுக்கு புதிய ரயில் மற்றும் உள்ளூர் ரயில்களை நீட்டிக்க புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழித்தடங்களில் நீட்டிப்பு அம்சங்களையும் பயணிகளின் தேவையையும் பரிசீலிக்கும். ரயில்வே குழு அறிக்கையை தயாரித்து அமைச்சகத்தின் பரிசீலனைக்கு அனுப்புவார். புதிய ரயிலுக்கான கோரிக்கைக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவியிடம் பேசுவேன். காரைக்கால், புதுச்சேரி, சென்னை உள்ளிட்ட புதிய நீட்டிப்பு வழித்தடங்களுக்கான பயணிகளின் சாத்தியக்கூறுகள் சரிபார்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பிரச்சனைகள் தொடர்பாக மத்திய அமைச்சர் CR பாட்டீல் மார்ச் 18ஆம் தேதி அனைத்து கரையோர மாநிலங்களின் கூட்டத்தை கூட்டியுள்ளார். இதுகுறித்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். ट्रेन को एक्सटेंशन करने का हमारा DRM इधर ही है, यही बहुत बड़ा ऑफिस है, बादशाह में है, उसको किधर किधर लोकल में. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜீவானந்தபுரம் வாய்க்காலை அகலப்படுத்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனை. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு. மும்மொழி கொள்கையில் இந்தி திணிப்பிற்கு இடமில்லை, அரசியல் ஆக்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் குற்றச்சாட்டு. சேதராப்பட்டில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க மத்திய அரசு ஒப்புதல். அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.